சென்னையில் புனரமைக்கப்பட்ட அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், விவரங்கள். தலைநகர் சென்னையினுடைய மிக முக்கியமான அடையாளமாக திகழ்வது அன்றைய காலத்தில் ஜெமினி பிரிட்ஜ் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அண்ணா மேம்பாலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாலம் தான் சென்னையினுடைய முதல் மேம்பாலமாகவும் இது அமைந்தது. கலைஞர் ஆட்சி காலத்தில் 1973 அவர் முதலமைச்சராக இருக்கிற போது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட பாலம் சென்னையினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாகவும் இன்றளவும் திகழ்ந்து வருகிறது. இன்றைக்கு மாநகரம் முழுக்க எத்தனையோ மேம்பாலங்கள் இருந்தாலும் கூட சென்னையினுடைய மிக பழமையான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலத்தினுடைய பொன்விழா நிறைவு 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வண்ண விளக்குகளால் தினமும் ஜொலிக்கக்கூடிய வகையில் நீரூற்றுகள், பூச்செடிகள் என பார்ப்பதற்கே ஒரு ரம்மியமான காட்சி தரக்கூடிய வகையில் புதுப்பிக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பொன்விழாவை நிறைவு செய்கிற வகையில் தற்போது மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதே போல மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் கலைஞர் கருணாநிதியினுடைய அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் உள்ள சிலையையும் அண்ணாவினுடைய சிலையையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். எனவே எத்தனையோ காலங்களை கடந்து நிற்கக்கூடிய ஜெமினி மேம்பாலத்திற்கென்று ஒரு தனி வரலாறே உண்டு. அந்த வகையில் ஒரு பயணங்கள் முடிவதில்லை என்கிற சூழலில் தினந்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் கடந்து செல்லக்கூடிய அண்ணா மேம்பாலம் தற்போது பொன்விழாவை நிறைவு செய்திருப்பதே குறிப்பிடத்தக்கது. நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.